ஹலோ டீம் மெம்பர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் மீரா பேசுகிறேன். இந்த வீடியோ போடுறேன். இப்போ சங்கர் சார்கிட்டேருந்து நோட்டீஸ் போர்டில் அப்டேட் வந்திருக்கு, டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்டார்ட் வந்திருக்கு. அதனால் இந்த டாஸ்க் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் கேட்டகரியில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். வேறு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இப்போ அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு தான் ஓப்பன் ஆகும். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனில் சார் கொடுத்துருக்கார். அதனால் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் இருக்கிறவா மட்டும் இதை எடுங்க, வேறு யாரும் இதை எடுக்காதீங்க. அவளுக்கு ஓப்பனும் ஆகாது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் இருக்கிறவாளே பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒர்க்கை பண்ணுறேன்ட்டு இருக்கிறவா பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு 7 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் அவசரப்படவே வேண்டாம், எதுக்கும் அவசரப்படவே வேண்டாம். நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள். 7 நாள் டைம் இருக்குது இதை பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த வேலையை முடிச்சிங்கன்னா இதிலிருந்து அடுத்த 7 நாள் கழித்து தான் உங்களுக்கு அடுத்த ஒர்க்கு வரும். அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த ஒர்க்குக்கான பேமெண்ட்டு சேல்ஸ் டீமில் இருக்கிறவாளுக்கு 50 ரூபா அப்படின்னும், ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவாளுக்கு 15 ரூபா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. வேறு எதுவும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு 4 டாஸ்க்கு கொடுப்பாங்களாம். 4 டாஸ்க்கு கொடுப்பாங்களாம். அதனால் ஒரு மாதத்துக்கு 4 டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இந்த ஒர்க்கர் அது இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஓப்பன் பண்ணினாக்க அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே என்னால் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு அது ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் இப்போ என்னோடய ஒர்க்கை மட்டும் சொல்கிறேன். ஆனால் அதில் சங்கர் சார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, அதில் 4th பாயிண்டில் மட்டும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காராம். அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஒழுங்காக படித்து பார்த்துட்டு அதை பண்ணுங்க. இப்போ இந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலன்னா பெனால்ட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது போட்டுருவோன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. டபுள் 50 ரூபா ப்ளஸ் 50 ரூபா 100 ரூபா இன்கம்லேருந்து மைனஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சங்கர் சார். அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இது ஃபேஸ்புக்கில் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக்கு இல்லாதவங்க இன்றைக்கி பண்ண வேண்டாம், அடுத்தது அப்டேட் கொடுப்பேன்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அது அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணுறதுங்கிறத சங்கர் சார் சொன்னதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் பண்ணினா போதும். இப்போ நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருக்கு அது ஓப்பன் ஆகலை, இப்போ நீங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்ததுன்னா நீங்கள் அதை இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ தான் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். லாஸ்ட் டாஸ்க்கு இப்போ ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ பண்ணியிருப்பீங்க. இல்லைனா லாஸ்ட்டாக இந்த வீக்கில் பண்ணியிருப்பீங்க. அதனால அது ஓப்பன் ஆகாது. அந்த லாஸ்ட் டாஸ்க்கை முடிச்சுட்டு 7 நாள் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும். அதனால் முன்னாடி டாஸ்க் பண்ணுறதுலேருந்து இப்போ பண்ணுறதுக்கு 7 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த லிங்க்கு வேலை செய்யும். அதனால் எப்போ அது ஓப்பன் ஆகிறதோ நீங்கள் லாஸ்ட் டாஸ்க் பண்ணதுலேருந்து 7 நாள் டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணலாம். ஸோ கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டாஸ்க் செய்யறதுக்கு 7 நாள் டைம் இருக்குனால நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதை. ஸோ இதுதான் நமக்கு வேணுங்கிற விஷயம்.
தயவு செஞ்சு இதில் தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க. இதில் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாமல் பொறுமையாக பண்ணுங்கள். சார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் ஆடியோ இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் எல்லா டவுட்டுக்கும் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் இந்த விஷயத்தில் செய்யறதுக்கு. ஸோ எல்லோரும் பொறுமையாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், பைசா சம்பாதிங்க. அதுதான் இப்போ வேணும் நமக்கு. வேறு ஏதாவது இதில் புரியல, ஏதாவது வேணும்னா டெலகிராம் ஐடி, என்னோடய டெலகிராம் ஐடி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி என்னோடய டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. லிங்க்ஸில் போனீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதில் கிளிக் பண்ணி கேளுங்க. ஆனால் எஸ்பிஓ சம்மந்தமானது வேறு இந்த சொல்கிறதுல ஏதாவது புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ போடுறேன், இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஆனால் நோட்டீஸ் போர்டில் இருக்கிறதையே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. நோட்டீஸ் போர்டில் என்ன வருதோ அதுதான் நானும் சொல்ல முடியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வித்ட்ராயல் வேறு ஏதோ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணி முடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 13 பாயிண்ட்ஸு ரிஜெக்ட் பண்ணினவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கும் எல்லாத்துக்கும் இப்போ எப்படி இந்த டாஸ்க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சங்கர் சார் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அதுக்கும் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இதோ இன்றைக்கி முடிஞ்சிடும், இல்லைன்னா நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. அந்த வித்ட்ராயலுக்கும் ரீஃபண்டபிளுக்கும் நாளைக்கே அப்டேட் கொடுக்குறேன்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ சங்கர் சார் ஆடியோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.